ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம மொசரல்லா பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இந்த கப்பால் 2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். அது வேக வச்சுக்கலாமா? வேக வச்சுக்க ஒரு பவுலில் தண்ணி, எண்ணெய், கொஞ்சம் உப்பு, அந்த பாஸ்தா போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாஸ்தா இருந்ததும் எடுத்து செப்பரேட்டாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன நம்ம வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கோன்னா 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 3 முட்டை. மசாலா பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள் கிடையாது, உப்பு, வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், அவ்வளோதான். ஓகேவா? இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றி பூண்டு நல்லா சாட்டே ஆகட்டும். சாட்டே ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வேகட்டும், அதனால் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாஸ்தா வெந்துருச்சு, அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே 2 ஸ்பூன், 1 ஸ்பூனு தான், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பியூரே அதில் ஊற்றிக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவும் போட்டுக்கலாம். என்னென்ன மசாலா போட்டேன்னு சொல்லுங்கள் பாப்பா? மஞ்சத்தூள் கிடையாது, உப்பு, வெறுமிளகாய் தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், சீரகத்தூள், அவ்வளோதான். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து கெச்சப் போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 முட்டையும் நல்லா உடச்சி வச்சுட்டு, முட்டை நல்லா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சோயா சாஸு, அப்புறமா கொஞ்சமாக கெச்சப், அதையும் நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் சீஸ் எடுத்துருக்கேன். ஏன்னா இது பசங்க சாப்பிட்றதுனால சீஸ்லாம் ஹெல்தி இல்லையா, அதனால் நான் இதில் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் சீஸ் எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சீஸ், மொசரல்லா சீஸ் போட்டு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகனோ அதெல்லாம் போட்டு கெச்சப் ஊற்றி சீஸ் போட்டு எடுத்தால் அவ்வளோதான். சுவையான சூப்பரான மொசரல்லா பாஸ்தா ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.